ஆமியான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ரீசெண்ட் டைம்ஸ்ல வெளியாகி பலரோட கவனத்தையும் ஈர்த்த பவர் பேக் ஆக்ஷன் படமான கில்லுங்கிற ஹிந்தி படத்தை பத்தி தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓபன் பண்ணா படத்தோட ஹீரோவான அமிர்த் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் வீரேஷ் ரெண்டு பேருமே கமாண்டோ பிரிவுல கேப்டன்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே டியூட்டி முடிச்சுட்டு கேம்புக்கு ரிட்டர்ன் வராங்க. வந்து அமிர்த் தன்னோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவரோட ஃபோனில் லவர்கிட்ட இருந்து மெசேஜ் நிறைய வந்திருக்கும். தன்னோட அப்பா அவசர அவசரமாக நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க போறாருன்னு. அதை பார்த்து டென்ஷன் ஆன அமிர்த் உடனே பொண்ணு இருக்கிற ராஞ்சின்ற ஊருக்கு கிளம்புறாரு. விருப்பமில்லாத நிச்சயதார்த்தம் யார் கூட நடந்தாலும் கல்யாணம் அமிர்த் கூட தான் நடக்கும்னு ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டாக இருக்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் ஹீரோயினோட அப்பா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தங்களோட துப்பாக்கிகளை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கவலையா இருக்கிற பொண்ணை பார்க்க அமிர்த்தும் அந்த இடத்துக்கே வராரு. எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன், வா இங்கிருந்து போயிடலான்னு அமிர்த் சொல்ல, அது மட்டும் இப்போ முடியாது, எங்க அப்பா ராஞ்சிலேயே கொஞ்சம் பெரிய ஆளு, நம்மளால ராஞ்சியை தாண்ட கூட முடியாது, இப்போ சைலண்டா விட்டுடு, அப்புறம் பார்த்துக்கலாம், நாம டெல்லியில மீட் பண்ணலான்னு பொண்ணு சொல்ல அமிர்த்தும் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. பொண்ணு பேரண்ட்ஸ் கூட ட்ரெயின்ல டெல்லி போறா. அதே நாள் இரவு பெட்ரோல் ஷெட்ல ஒர்க் பண்ற ஒரு பையனுக்கு மெசேஜ் வருது. எங்க அப்பா ஒரு வேலைக்கு கமிட் ஆனா விடவே மாட்டாருன்னு புலம்பிக்கிட்டே ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறான். போற வழியிலேயே சட்டையே மாத்திக்கிறான். படத்தோட ஆரம்பத்துல இது ஒரு வார் மூவினோ இல்ல லவ் ஸ்டோரினோ நினைச்சா இந்த படத்தோட கான்செப்டை ஃபுல்லா மாத்த போறதே இந்த பையன்தான். அவனோட பேரு ஃபானி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ற ஃபானி ஒரு ட்ரெயின்ல ஏறுறான். இன்னும் சில பேரும் சைகை காட்டிக்கிட்டே அதே ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஃபானியோட அப்பா ஒரு வேன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே கால் பண்றாரு. நம்ம வேலையை தொடங்க இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு, நீ எந்த கோச்லன்னு கேட்கிறாரு. ஃபானி அமிர்த்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் துலிகாவை காண்றான். அவகிட்டயே கோச் நம்பர் என்னன்னு கேட்க அவளும் A1ன்னு சொல்றா. பொண்ணை பார்த்து ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுக்குற ஃபானி அப்பாவுக்கு கோச் நம்பரை சொன்னதும் போனை கட் பண்றான். அந்த சமயத்துல அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னைக்காவது என்னோட சாவு இந்த முட்டாளால தான் இருக்கும்னு. திடீர்னு ட்ரெயினுக்குள்ள தன்னோட லவ்வருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த அமிர்த் ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேமிலியோட ரெட்ட பசங்கள்ல ஒருத்தன் வீரேஷ் கிட்ட நீங்க ஆமியான்னு கேட்டு நானும் சேரணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அம்மா தான் விருப்பப்படலன்னு, எனக்கு ஆமினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். சந்தேகத்துக்கிடமான நபர்களோட நடமாட்டம் இருக்கிற அதே சமயத்துல A1 கோச்சில் ஏறு ஒரு போலீஸ் ஆபீசர் ஃபானிக்கு பேச்சு கொடுக்குறாரு. பதிலுக்கு தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பேச்சு தொடர்றான் ஃபானி. துலிகாவோட தங்கச்சி அஹானா வாஷ்ரூம் போறதுக்காக A1 கோச்சில் இருந்து ஃபானி பக்கமா போறார். மறுபக்கம் தன்னோட மகனும் அதே யூனிவர்சிட்டியில தான் ஸ்டடி பண்ண போறான், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு போலீஸ் ஆபீசர் சொல்ல ஃபானியும் அதுக்கு சம்மதிக்கிறான். வாஷ்ரூம் போக வந்த அஹானா கிட்ட அது ஒக்கியூபைடா இருக்குதுன்னு ஃபானி சொல்ல அவ திரும்பி அடுத்த கம்பார்ட்மெண்ட் நோக்கி போறாள். சந்தேகப்படும்படியா இருக்கிற ஒரு நபரும் வாட்ஸ்அப்ல ஹாப்பி ஃபேமிலிங்கிற குரூப்ல கோச் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறான். அவன் போட்ட மெசேஜ் அஹானா அடுத்த கம்பார்ட்மெண்ட் போற வரைக்கும் சீட்ல அங்க இங்கன்னு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரிங் ஆகுது. அதாவது ஒரு கேங்கே கேஷுவலா செப்பரேட்டா உட்கார்ந்துருக்காங்க. மெசேஜ் அலர்ட்டை ரிசீவ் பண்ண எல்லாரும் எதுக்கோ ரெடி ஆகுறாங்க. அப்போ ஃபானி கூட பேசிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை காணும் போது பேசிட்டு இருந்த ஃபானி பேக்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து ஆபீசர் நடுமண்டையிலேயே இறக்குறான். ஆனா வாஷ்ரூம் போகும்போது உள்ள இருந்து வரவனும் அதே கேங் தான். ஒவ்வொரு கோச்லயும் செதறி இருக்காங்க அந்த கேங். ஒருத்தன் ஜாமர் வச்சு மொபைல் நெட்வொர்க் எல்லாம் பிளாக் பண்றான். சில பேர் ஒரு கோச்ல இருந்து இன்னொரு கோச்சுக்கு வர டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு கோச்சா தங்களோட கைவரிசையை காட்டுறாங்க. நைட் பயணிச்சுட்டு இருக்க இந்த ட்ரெயின்ல ஒரு கேங் உள்ள புகுந்து பேசஞ்சர்ஸோட கையில கழுத்துல உள்ள நகை, போன், வாலெட்ஸ் எல்லாத்தையும் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பிரச்சனை போலன்னு அஹானாவை அம்மா தேட துலிகா வாஷ்ரூம் போனான்னு சொல்ல அவங்க அப்பாவோட பாடி கார்டு நான் போய் பாக்குறேன்னு கிளம்புறான். A1 கோச் கோனர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஃபானி எதிர்ச்சியா துலிகாவை காண, ஹே உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நீ தானே கோச்ல நம்பர் சொன்ன, அதுக்குள்ள மறந்துட்டியா, நாங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வியர்டா பிஹேவ் பண்ண துலிகா பயத்துல அப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வர அஹானாவுக்கு அதிர்ச்சி என்னன்னா ரத்த காயத்தோட ரெண்டு பேர் ஓடுறாங்க. உள்ள ஒரே சத்தமா இருக்கு.
கொள்ளையடிக்கிற கும்பல் சுத்தியல், கத்தி, கோடாருன்னு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பேசஞ்சர்ஸை அடிச்சு ஆம்பளை பொம்பளைன்னு பாரபட்சமே இல்லாம கொடுமைப்படுத்தி தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஃபானி துலிகாவை டீஸ் பண்ண தொடங்கவும் கோவப்படுற அப்பா, எங்களை நீ தொட்டினா நாளைக்கு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஓன் பின்னாடி தான் இருக்கும்னு வார்ன் பண்றாரு. கோவத்துல வெட்ட போன ஃபானிய அவன் மாமா தடுத்து, இவர் பலேதோ சிங் தாக்கூர், சாந்தி டிரான்ஸ்போர்ட் ஓனர்னு சொல்ல, இவர் ஊர்ல பெரிய புள்ளின்னு தெரிஞ்சுக்கிற ஃபானி, அப்போ நாங்க கொள்ளையடிக்கிறத நிறுத்திட்டு பேசாம இவரை கிட்னாப் பண்ணி காசு கேட்கலாம்னு சொல்றான். அவனோட மாமாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அஹானாவை தேடி போன பாடிகார்ட் ரிட்டர்ன் வந்து ஃபானியை தாக்க முயலும் போது அவனோட கழுத்தறுத்து கொல்றது மட்டும் இல்லாம அப்பாவையும் அடிச்சு காயப்படுத்துறான் ஃபானி. என் புள்ளன்னு பாட்டி அப்பா அடி வாங்கினதை பார்த்துட்டு ஆள, கிழவி உன் புள்ள உயிரோட தான் இருக்கான், தடியந்தான் செத்துட்டான், இப்போ நீ கத்துனா உனக்கும் அதே நிலைமைதான்னு சொல்றான் ஃபானி. துலிகாவை மிரட்டி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது விராத்னு சொன்னதும், ஐயோ நான் பேரை கேட்காமலே அவனை தேடி கொண்டிருக்கணும், ஏன்னா நான் விராத்தோட பெரிய ஃபேன்னு சொல்லி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்றான். எல்லார்கிட்டையும் கைவரிசையை காட்டுற கும்பல் விராட் விரேஷ் கிட்டையும் வாலெட், ஃபோன் எல்லாம் கேட்க எடுத்து சைலண்டா கொடுத்துட்டு கொள்ளையர்கள் போனதும் துலிகா இருக்கிற பக்கமா போறாங்க ரெண்டு பேரும். கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு துலிகாவை ரேப் பண்ண ட்ரை பண்றான் ஃபானி. துலிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்த விராட் பொடிகார்ட் செத்து கிடக்கிறதையும் துலிகாவோட அம்மா ஒருத்தன் தடுக்கிறதையும் பார்த்துட்டு எதிர்த்து சண்டை போடுறான். ஃபானியோட சித்தப்பா பையன் விராட் அடிக்க ஃபானியோட சித்தப்பா விரேஷை குத்த வர அதே கத்தியை திருப்பி அவனையே குத்துறான் விரேஷ். விராட் கூட சண்டை போடும்போது ரவி தன்னோட அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு ஷொக் ஆகிறது மட்டும் இல்லாம ஃபானியை குத்த போற விராத்தோட முதுகுல கத்தியால கிழிச்சிட்டு ஃபானியை காப்பாத்திட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அமிர்த்தை பார்த்து துலிகா இமோஷனலாக அடிவாங்கின அப்பா கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறாரு. விரேஷ் எமர்ஜென்சி பிரேக்கை இழுத்து ட்ரெயினை நிறுத்த முயல, அது ஆல்ரெடி கட் ஆயிருச்சுன்னு ஒருத்தன் சொல்றான். அப்பா எழுந்ததும் குடும்பமே அஹானாவை தேடுறாங்க. அமிர்த் நான் தேடி பாக்குறேன்னு சொல்ல குடும்பமா சேர்ந்து அஹானாவை தேடிக்கிட்டே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. சேம் டைம் ஃபானியோட சித்தப்பா பொடிய இருக்கிற இடத்துக்கு பேக்கப் ஆட்களை கூட்டிட்டு வராங்க. துலிகாவை ஃபேமிலியோட அமிர்த் அனுப்பி வைக்க துலிகா மறுக்கிறார். நான் எப்படியும் வந்துடுவேன்னு ப்ரொமிஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறா அமிர்த். கொல்ல கும்பலை அட்டாக் பண்ணலான்னு முன்னாடி போற அமிர்த், என்ன இருந்தாலும் நீ அவனை கொன்னிருக்க கூடாதுன்னோ நாங்க அவனை பணைய கைதியா யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்ல, விட்டிருந்தா அவன் துலிகாவோட அம்மாவை குத்தி இருப்பான், பரவாயில்லையான்னு கேட்கிறான் விரேஷ். ரவி இறந்து தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டால ஃபானியோட மாமா இந்த விஷயத்த ஃபானியோட அப்பா பெனிக்கு சொல்லணும்னு இன்னும் 10 நிமிஷத்துல அவரோட பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்துருவோன்னு சொல்றாரு. இந்த கேங்ல உள்ள எல்லாருமே மாமா மச்சான் சொந்தக்காரனுங்க தான். இந்த விஷயம் இப்போ எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ற ஃபானி அவங்கள கொல்லாம இந்த ட்ரெயினை விட்டு இறங்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்கறான். எங்க அப்பாவை கொன்னவங்களை நான் தான் கொல்லுவேன்னு வெறியோட ஆட்களை கூட்டிக்கிட்டு கிளம்புறான் ரவி. யாராச்சும் வந்தா மடக்கலான்னு வெயிட் பண்ற அமிர்த் அண்ட் விரேஷ் கையில ரவி அண்ட் கேங் வசமா மாட்டிக்கிறாங்க. ரொம்ப விறுவிறுப்பா சண்டை நடக்கும் போது ஃபானி ஒரு சின்ன பையனை பணைய கைதியா வச்சு மிரட்டுறான். ஷொக்காகிற அமிர்த் அண்ட் விரேஷ் பையனை விட சொல்லி கேட்க கன்னை எடுத்து விரேஷை சுடுறான் ஃபானி. அடுத்து குண்டடிப்பட்ட இடத்தை அழுத்தி அவனை செயலிழக்க செய்து ஃபானியோட சைடுக்கு இழுத்துட்டு போறான். இப்போ வில்லன் கையில விரேஷ், ஹீரோ கையில வில்லனோட சித்தப்பா பையன் ரவி. அமிர்தா வந்து பாக்குற துலிகாவுக்கு கொல்ல கும்பல் விரேஷை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னோ, என்கிட்ட இவன் மட்டும்தான் மாட்டுனானோ, என்னால அஹானாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான் அமிர்த். மாட்டுன ரவிய ட்ரெயின்ல வாசல்ல வச்சு கட்டி மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டு மிரட்ட, அவன் நீயும் உன் ஃப்ரெண்டும் நிச்சயம் சாக போறீங்கன்னு மிரட்டுறான். அதுக்கு அமிர்த், நீ சொல்லலைன்னா கால் 2 மட்டும் இருக்காது, உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கும்னு மிரட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். மொத்தம் 36 பேர் 4 கோச்லயும் இருக்காங்கன்னு ரவி அடித்தாங்காம சொன்னதும் அஹானா ரிவர்ஸ்ல போய் கொல்ல கும்பல் இருக்கிற கோச்ல தான் இருக்கணும்னு கெஸ் பண்றாங்க அமிர்த் அண்ட் துலிகா. இழுத்துட்டு போன வீரேஷை கொண்டு போய் ஒரு இடத்துல போட ரவி எங்கன்னு ஃபானியோட மாமா கேட்க மௌனமா இருக்கான் ஃபானி. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ஃபானியோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாரு ஃபானியோட மாமா. ஒரு இடத்துல ட்ரெயின் ஸ்லோ ஆகுது, என்னமோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிற அமிர்த் தொங்கிக்கிட்டு இருக்கிற ரவிய உள்ள இழுத்து போட்டு கதவை லொக் பண்றான். ஸ்லோவான ட்ரெயினுக்குள்ள ஃபானியோட அப்பா அண்ட் கேங் ஏறுறாங்க. உள்ள வந்த ஃபானியோட அப்பா தான் இந்த கூட்டத்தோட தலைவர். தன்னோட தம்பி செத்து கிடக்கிறத பாக்குறாரு, கட்டி பிடிச்சு அழுகிறாரு. இதை யார் பண்ணதுன்னு கோவமா கேட்கவும் ஃபானி விரேஷ காட்ட
சரமாரியா அடிக்கிறாரு பெனி. கன்னத்தான் இவனை சுட்டு கொள்றேன்னு கோவப்பட அவர் நிறுத்துறான் ஃபானி. நம்ம ரவி அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இவனுங்களை வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் பலேதோ சிங் தான். அவனாலதான் சண்டை வந்துச்சுன்னும் இவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கான், இவனுங்க ஆமின்னும் இதை நான் பார்த்து கொள்றேன்னு சொல்ற ஃபானி ட்ரெயின் மேல கயிறு போட்டு தொங்கிட்டு இருக்கிற ரவியோட கோச்சுக்கு போறான். துலிகாவுக்கு அமிர்த் ஒரு கத்திய சேஃப்டிக்கு கொடுத்துட்டு இமோஷனலாக அஹானாக்காகவும் ஃப்ரெண்டுக்காகவும் போறேன்னு துலிகாவுக்கு சொல்ல அவங்க அப்பா 2 பேரையும் பார்த்து இவங்களை புரிஞ்சுக்கிறாரு. விரேஷ தேடி வர அமிர்த்துக்கு கொல்ல கும்பலோட சரமாரியான சண்டை நடக்குது. ஆனா ஹைட்டு வெயிட்டா இருக்கிற ஒருத்தன் கிட்ட மட்டும் தாக்கு பிடிக்க முடியல. அவன் அமிர்த்தை அடிச்சு இழுத்து பெனி இருக்கிற கோச்சுக்கு கொண்டு போய் போடுறான். பெனியும் அடிக்கிறாரு. துலிகாவோட அப்பா துலிகா காதலை பத்தி லைட்டா விசாரிச்சுக்கிறாரு. ஃபானி அங்க இருக்கிற கோச்சுக்கு மேலால வந்து ரீச் பண்ணிட்டான். எப்படியோ தன்னோட கட்டை அவிழ்த்து கொள்ற விரேஷ் ஒரு பக்கம் சண்டை பிடிக்க, விரேஷ் ஆக்டிவ் ஆகிட்டான்னு அமிர்த்தும் சண்டை பிடிக்க கொல்ல கும்பல் திணறாங்க. ஹைட்டான ஃபானியோட மச்சான் விரேஷை தாக்கவும் பெனி வந்து வீரேஷ கொல்ல முயற்சிக்கிறாரு. ஆமின்னா ரொம்ப பிடிக்கும்னு முதல்ல சொன்ன 2 பசங்கள்ல ஒருத்தன் பெனியை பிடிக்க மத்த பையனும் ஹெல்ப் பண்றான். பின்னாடி வந்த ஃபானியோட மச்சான் ஒரு பையனை கத்தியால குத்திடுறான். வீரேஷ் அவனோட போராடி அவனை செயலிழக்க வைக்க பெனி பின்னாடி இருந்து வீரேஷ் முதுகுல குத்துறான். அமிர்த் வந்து பெனியை அடிச்சு வீரேஷை காப்பாத்தி குத்துப்பட்ட பையனை பார்த்து ஷொக்காக ஃபானியோட மச்சான் பின்னாடி இருந்து தாக்குறான். இதையெல்லாம் அஹானா காண்றாள். அதே சமயம் ஃபானி ரவி கிட்ட போயிட்டான். ஒரு பக்கம் ரவிய உள்ள தள்ளிக்கிட்டு வந்துருங்கிற ஃபானிய கத்திய காட்டி மிரட்ட ட்ரை பண்றா துலிகா. மறுபக்கம் ஃபானி மச்சானுக்கும் அமிர்த்துக்கும் சண்டை. எப்படியோ அவன் விரலை உடைச்சு கொஞ்ச நேரத்துக்கு அவனை ஆஃப் பண்ணி வீரேஷையும் காப்பாத்திக்கிறான் அமிர்த். மூடி இருக்கிற கதவை திறந்துட்டு துலிகாவை உள்பக்கமா போக சொல்லிட்டு ஃபானியோட மல்லு கட்டுறாரு துலிகாவோட அப்பா. அவரை தாக்கிட்டு துலிகாவை விரட்டுறான் ஃபானி. மிஞ்சி இருக்கிறவங்களோட அமிர்த் ஃபைட் பண்ண ஃபானியோட கைவிரல் உடைஞ்ச மச்சான் துணியை சுத்திக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுறான். ஓடி வந்த துலிகா ஒரு கண்ணாடி கதவு லொக்காகி இருக்க அங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறான். துரத்தி வந்த ஃபானியோட மல்லு கட்ட ஃபானி துலிகாவை கத்தியால குத்துறான். அத அமிர்த்தும் அடுத்த பக்கம் இருந்து காண்றான். ஃபானியோட மச்சான் அமிர்த்தை இறுக்கி பிடிக்க ஃபானி துலிகாவை வயிற்றுல முதுகுல கழுத்துலன்னு குத்த ஓடி வந்த துலிகாவோட அப்பாவும் கீழே விழ அமிர்த்தும் சரமாரியாக அடிவாங்க துலிகாவை ட்ரெயின்ல இருந்து வெளியில வீசுறான் ஃபானி.